ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் லோ ரெசல்யூஷனில் லோ குவாலிட்டியில் இருக்கிற ஒரு இமேஜை ஹை ரெசல்யூஷனில் ஹை குவாலிட்டியில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஃபர்ஸ்ட் நீங்கள் இமேஜை ஓப்பன் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறமா டூல்ஸில் ஜூம் டூல் எடுத்துங்க. அதோட ஷார்ட்கட் கீ இசட். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் இதில் கொண்டு வாங்க. இந்த பாயிண்டரை பாருங்கள், ஒரு லென்ஸ் மாதிரி இருக்குது, அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இப்போ நம்ம இதில் கிளிக் பண்ணோன்னா ஜூம் இன் ஆகும். ஓகேவா? இப்போ ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இது பிக்சலேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். 1, ஓகே, லைட்டாக பிக்சலேட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். 2, ஓகே, கொஞ்சம் கூட பிக்சலேட் ஆகிடுச்சு. 3, இன்னும் பிக்சலேட் ஆகுது. 4, இன்னும் பிக்சலேட் ஆகுது. நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஜஸ்ட் இமேஜில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இமேஜ் சைஸ்ன்னு இருக்கும். இதோட ஷார்ட்கட் கீ Alt Control I. ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி வந்துடும். இதில் இமேஜ் சைஸ் கொடுத்துருக்காங்க 450. ஓகே, தென் டைமென்ஷன்ஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். விட்த் 320 பிக்சல்ஸ், ஹைட் 480, ரெசல்யூஷன் 72. இங்கே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டிங்களா? இப்போ நாம் இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி இதோட குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இதில் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எடிட் போகிறேன். அதில் ப்ரிஃபரன்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டெக்னாலஜி ப்ரிவியூஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணணும். நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். எனேபிள் பண்ணாதவங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே டெக்னாலஜி ப்ரிவியூஸில் எனேபிள் ப்ரிசர்வ் டீட்டெயில்ஸ் 2.0 அப்ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். அதில் டிக் மார்க் போட்டு விட்டுருங்க. எனேபிள் ஆகலைன்னா எனேபிள் பண்ணி விட்டுருங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இந்த இமேஜின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இமேஜ் சைஸ் இதில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ரெசல்யூஷனில் 300 அப்படின்னு கொடுக்கணும். 300, ஓகே, 300ன்னு கொடுத்துங்க. தென் விட்த்தில் நான் ஒரு 3000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 3000. தென் ஹைட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும். அப்படியே இருக்கட்டும். இதில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணி நாம் எனேபிள் பண்ணோம்ல ப்ரிசர்வ் டீட்டெயில்ஸ் 2.0, அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரெடியூஸ் நாய்ஸ், நீங்கள் இதில் நாய்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே 62 அப்படின்ருக்கு. நீங்கள் இதை லெஸ் பண்ணணுன்னா லெஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கொடுக்கும்போது இமேஜோட டீட்டெயில் நல்லா வருதோ அதில் நீங்கள் கொடுத்துங்க. ஓகேவா? கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு 63 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததும் இங்கே ப்ராசஸ் ஆகுது பாருங்கள், சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் இதில் ஃபிட் ஸ்க்ரீனில் கொடுத்து காட்டுறேன். ஓகேவா? இமேஜ் குவாலிட்டி பெட்டராகவே இருக்கும். இனி நாம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், நல்ல கவனிங்க. கிளிக் பண்ணுறேன், ஜூம் ஆகுது, பிக்சலேட் ஆகலை. மறுபடியும் 2, 3, 4. மறுபடியும் நம்ம இமேஜ் போய் இமேஜ் சைஸில் கிளிக் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதுவே நீங்கள் சிஎஸ் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்கன்னாலோ இல்லை ஃபோட்டோஷாப் 7 யூஸ் பண்ணுறீங்கன்னாலோ நீங்கள் இதில் ப்ரிசர்வ் டீட்டெயில்ஸ் 2.0 அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அதில் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காது. அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் பை கியூபிக் ஸ்மூதர் அப்படின்னு இருக்கும். பெஸ்ட் ஃபார் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகேவா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl J கொடுக்குறேன். J கொடுத்து டூப்ளிகேட் காப்பி எடுத்துடுறேன். இங்கே டூப்ளிகேட் காப்பி வந்துருச்சு. இப்போ நாம் இதோட குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபில்டரில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ஷார்ப்பன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் அன்ஷார்ப் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு இதில் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் 45 இருக்குது, அதிலே இருக்கட்டும். ரேடியஸ் 25, தென் த்ரெஷ்ஹோல்ட் 40. நீங்கள் இமேஜோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கொடுத்துங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் நான் ஃபில்டர் போகிறேன். ஃபில்டர் போய் அதில் நாய்ஸ் அப்படின்னு இருக்கும். நாய்ஸில் ரெடியூஸ் நாய்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதில் ஸ்ட்ரெங்த்தை நீங்கள் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேவாங்க? 9 இருக்குது, 9. ஓகே, தென் ப்ரிசர்வ் டீட்டெயில்ஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரெடியூஸ் கலர் நாய்ஸ் 1. ஷார்ப்பன் டீட்டெயில்ஸ் ஒரு 76, 75, 73ன்னு இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி வேணுமோ இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்ணி
ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா அது ப்ராசஸ் ஆகி வந்துடும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ப்ராக்ரஸ் இது நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இதில் ஃபில்டர் போங்க. அதில் அதர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஹை பாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் ரேடியஸ் எல்லாம் 7.0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். தென் இதில் ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நார்மல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓவர்லே எனேபிள் பண்ணிடுங்க. ஓகேவா? பிளெண்ட் ஆப்ஷன் ஓவர்லேயில் எனேபிள் பண்ணிவிட்டேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த ஐ இருக்குல்ல, இதுதான் செலக்ட் ஆகிருக்கு, லேயர் 1 செலக்ட் ஆகிருக்கு. அந்த ஐயை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். இதில் வர சேஞ்சஸை நீங்கள் கவனிங்க. ஓகேவா? லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் ஐயை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, கவனிங்க. ஐயை ஓப்பன் பண்ணதும் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். பெட்டராக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாவே வந்துருச்சு. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இமேஜ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபைல் போங்க. அதில் சேவர்ஸ் கொடுங்க. சேவர்ஸ் கொடுத்துட்டு அதில் ஃபைல் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இம்ப்ரூவ்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு சேவர்ஸ் டைப்பில் நீங்கள் ஜேபிஇஜி செலக்ட் பண்ணணும். ஜேபிஇஜி ஓகே, ஜேபிஇஜின்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு தென் சேவ் கொடுத்துருங்க. உங்களுக்கு சேவ் ஆகிடும். குவாலிட்டி கேட்குது. அதில் ஹை குவாலிட்டி கொடுங்க. மேக்ஸிமம் ஓகேவா? மேக்ஸிமம் 12, குவாலிட்டி 12 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இவ்வளோ தான் ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.